இங்கே தான் வாழ்ந்துனால உட்காந்து பார்த்தேன் கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தில் இந்த தேட்டரில் ஆடியோ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய ஞாபகங்கள் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சந்தானம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர் படத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த டீம் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன், டைரக்டர் எல்லாமே இந்த ஹோல் டீம் வந்தாங்க ஸ்டூடியோக்கு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோ ஒரு ஃபன்னு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், சிரிச்சுனே. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ நிறைய மற்ற படங்கள் பண்ணும்போது அவ்வளோ டென்ஷன் இருக்கும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா டெய்லியும் ஸ்டூடியோக்கு வரும்போது ஒரு சீன் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி இந்த சீன் எடுத்தோம் பாருங்கள், அந்த சீன் எடுத்தோம். ஸோ ஒரு சிரிச்சுனே டியூன் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ படம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ ஒரு ஜாலியாக சிரிச்சுனே இருந்தோம், எங்கேயுமே கேப்பே இல்லாமல். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த படம் மியூசிக் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப அப்புறம் கொஞ்சம் பயந்தேன் கூட. ஸோ எப்படி பவர் ஸ்டார் அவருக்கு எப்படி மியூசிக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எல்லா சாங்ஸும் வந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துக்கு இன்னும் 2 ஹீரோஸ் வரல. இந்த ஆடியோட பெரிய ஹீரோஸ் வாலி சாரும் விவேகா சாரும் அவ்வளோ சூப்பராக தேவ் கிவன். ஒரு குழந்தைக்கு ஒரு சூப்பர் பேர் வச்ச மாதிரி எல்லா பாட்டுக்கும் ஒரு சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாங்க லிரிக்ஸை. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹீரோஸ் இந்த ஆடியோக்கு. ஸோ ஐ தேங்க் வாலி சார் அண்ட் விவேகா சார். அண்ட் இந்த வாய்ப்பு சந்தானம் சாருக்கும் ஹோல் டீமுக்கும் கண்ணால் எடுத்துன்னு ஆசை டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.